நமது புதுச்சேரியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுச்சேரி மாநிலம் என்பது தமிழ்நாடும் புதுச்சேரியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போன்று இங்கே தமிழ்நாட்டு மாநிலமாகவும் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாகவும் தேர்ந்து வருகிறது. இங்கே தேசிய கட்சிகளின் மேல் உள்ள பற்றினால் இந்த மாநிலம் கடந்த காலங்களிலே எவ்வாறெல்லாம் சீரழிந்து வருகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சாமிகளை கும்பிட்டு நாம் அதனால் வளம் பெறுவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே 2 சாமிகள் இருந்து கொண்டு போடுகின்ற சண்டையால் நமது மக்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகின்றது. திரு நாராயணசாமி இன்றைக்கு முதல்வராக இருப்பவர் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலே மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இங்கே இன்னொரு சாமி திரு ரெங்கசாமி முதலமைச்சராக இருந்தார். 2 பேருக்குள் இருந்த சண்டையால் அன்றைக்கும் நமது புதுச்சேரியின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. காரணம், மத்தியில அமைச்சராக இருந்த நாராயணசாமி நிறுத்தியிருந்தால் அன்றைக்கே இதற்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றாரே, அந்த போராட்டங்களே தேவையில்லாமல் போயிருக்கும். இங்கே கிரண்பேடியோடு ஆளுநருடன் போடுகின்ற சண்டை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவரும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ரெங்கசாமியும் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் தாக்கி கொண்டதால் புதுச்சேரி அன்றைக்கு தத்தளித்தது. இன்றைக்கோ நிலைமை மாறி நாராயணசாமியே இங்கே முதலமைச்சராக வந்துவிட்டார். ஆனால் இன்று ரெங்கசாமி அவர்கள் மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருந்து கொண்டு இங்கே வருகின்ற திட்டங்களை எல்லாம் அவர் தடுத்து வருகிறார். போதாக்குறைக்கு கவர்னர் வைத்தும் இங்கே இந்த மாநிலத்திலே ஒரு சிறப்பான ஒரு காமெடியான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், தேசிய கட்சிகளை நம்பி இந்த பகுதி மக்கள் படுகின்ற பாட்டை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சாமிகளை நம்பி வீணாகாமல் புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். தேசிய கட்சிகளை தமிழ்நாடு புறக்கணித்ததால் தான், அம்மா அவர்களுக்கு வாக்களித்ததால் தான் தமிழ்நாடு தப்பித்துக் கொண்டது. மோடியின் பொய்யான வாக்குறுதிகளை அன்றைக்கு நம்பாத காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டு நலன்கள் எல்லாம் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டன. அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் புதிய மாற்றத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் நமது தமிழ்மாறன் அவர்களை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து செய்ய வேண்டும். நமது புதுச்சேரி மக்களின் கோரிக்கைகள், புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த சாமிகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் நடக்கும். சென்னையுடன் இணைப்பை ஏற்படுத்தும் கிழக்கு கடற்கரை சாலை ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அருமை சகோதரர் தமிழ்மாறன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நமது பகுதி கோரிக்கையாகிய அரசு சார்பு கூட்டுறவு நிறுவன ஊழியர்கள் 10,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள ஊதிய பிரச்சனை தீர்ப்பதற்கும், அரும்பார்த்தபுரம் பகுதியில் நிலுவையில் உள்ள மேம்பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏஎப்டி மில் பஞ்சாலையை மீண்டும் இயக்கி வேலை வாய்ப்பினை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், புதுச்சேரிக்கு சுற்றுலா மையமாக இங்கே செயல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கையிலும், இங்கே புதுச்சேரி மாநிலத்திலே 4 லட்சத்திற்கு மேல் இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் ஒரு சிறந்த மாநிலமாக, சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உயர்வதற்கு நீங்கள் இந்த முறை மாற்றத்தை தருகின்ற விதமாக புதிய வேட்பாளருக்கு, புதிய இயக்கத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தமிழ்மாறன், அவரது சின்னம் வெற்றி சின்னம், நமது பரிசு பெட்டகம்
என்று கூறி ஒரு நிமிஷம் நம்ம அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன். நமது தட்டாஞ்சாடி தொகுதியின் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளராக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் என் முருகசாமி அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே நிற்கின்ற மற்ற வேட்பாளர்களை பற்றி சொன்னார்கள். நீங்கள் மாற்றத்திற்காக இந்த முறை நமது அருமை சகோதரர் முருகசாமி அவர்களை வெற்றி சின்னமாக நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தட்டாஞ்சாவடி தொகுதியில் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் சாலை வசதி, குடிநீர் தட்டுப்பாடு ஆகியவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கை அவர் வெற்றி பெற்றதுடன் அதை செய்து முடிப்பார் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி நீங்கள் அருமை சகோதரர் முருகசாமி அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை மீண்டும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி வெற்றிதான், பரிசு பெட்டகம்தான், அம்மாவின் சக்திதான், பரிசு பெட்டகம்தான். வெற்றி வெற்றிதான், பரிசு பெட்டகம்தான், யுக்திதான், பரிசு பெட்டகம்தான். ஏழைகளின் துயர் போக்கும் பரிசு பெட்டகம், பெட்டகம் பெட்டகம். தமிழரின் உரிமை நீக்கும் பரிசு பெட்டகம். வெற்றி வெற்றிதான், பரிசு பெட்டகம்தான், இளைஞர்களை முன்னேற்றிடும் பரிசு பெட்டகம்தான். வெற்றி வெற்றிதான், பரிசு பெட்டகம்தான், குலத்தை பாதுகாக்கும் பரிசு பெட்டகம்தான். மன ஒற்றுமைக்கு வெற்றிடும் பரிசு பெட்டகம், பெட்டகம் பெட்டகம். நம் தொழிலாளர் எதிர்கால